Techies இந்த வீடியோல TCS, Infosys, HCL, Wipro இந்த மாதிரி பெரிய டாப் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா அவங்களோட ஹையரிங்க ஃப்ரெஷருக்காக ஸ்பெசிஃபிக்கலி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது உண்மைதான். கிட்டத்தட்ட நியர்லி 80,000 ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்றதா இருக்காங்களாமா. So 80,000 freshers என்ன மாதிரி ரோல் ஹையர் பண்ண போறாங்க, நீங்க அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கணும், ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பனிங் எப்பதான் வரப்போகுது, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்படி தான் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்கில்ஸை கற்றுக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஜாப் தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 80,000 ஃப்ரெஷர்ஸ் இன்னும் ஒரு 6 months to 1 year உள்ளேயே ஹையர் பண்ண போறாங்க. ஸோ அதனால ஸ்கிப் பண்ண மட்டும் எந்த வரையும் பாருங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீடியோஸை போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பாத்தீங்கன்னா 1 quarter பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி முடிஞ்சு. ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் இயர் ஜனவரி மாசத்துல ஸ்டார்ட் ஆன மாதிரி. சோ இந்த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபினான்ஷியல் இயர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், தென் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயரை 4 quarter ஆகும். ஸ்டார்ட் பண்றது ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறத மார்ச்ல முடிப்பாங்க. அதாவது அவங்களோட கணக்குல பிசினஸ் ப்ராஃபிட்ல போதா லாஸ்ட்ல போதா அவங்களோட எல்லா விஷயத்தையுமே இந்த மாதிரி ஏப்ரல் டு மார்ச்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஏப்ரல், மே, ஜூன் இதோட முடிவுல ஒரு கம்பெனி அவங்களோட விஷயங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா அனௌன்ஸ் பண்ணிருக்கதா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் TCS கம்பெனி 40,000 ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆல்ரெடி 5,000 பேருக்கு மேல இந்த லாஸ்ட் குவார்டர் ஜூன்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 எம்ப்ளாயிஸ் மேல ஹையர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸ், அதாவது இந்த குவார்டர், அதாவது வரக்கூடிய மார்ச் மாசத்துக்குள்ள, அடுத்த வருஷம் மார்ச் மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 40,000 ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு தனியா வீடியோ கூட போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா Infosys கிட்டத்தட்ட 20,000 ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. போத் ஆன் கேம்பஸ்லயும் சரி, ஆஃப் கேம்பஸ்லயும் சரி. அதே மாதிரி HCL 10,000 ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்த ரிப்போர்ட் படி ஜூன் மாசத்துல கிட்டத்தட்ட 8,000 எம்ப்ளாயிஸ் கிட்ட டிராப் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலுமே HCL ஃபோக்கஸிங் ஆன ஃப்ரெஷ்ஷான டேலண்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்ண போறோம். இந்த அப்கமிங் குவார்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 10,000 ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி விப்ரோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறமேல இப்ப அவங்க பேக் டு ஆன் கேம்பஸ் ஹையரிங்க்கு வர போறதா சொல்லிருக்காங்க. சோ எல்லாமே கன்சல்டேட்டா சேர்த்து பார்க்கறப்ப கிட்டத்தட்ட 80,000 ஃப்ரெஷருக்கான ஜாப் ஓப்பனிங்ஸ் இந்த மாதிரியான டாப் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில வரப்போகுது. சோ இந்த மாதிரியான ஓப்பனிங்ஸ்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி ரெடி ஆயிக்கணும் அப்படின்னு சொல்றேன். பிகாஸ் இங்க நிறைய விதமான பீப்புள் நம்ம இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ காலேஜ் டிகிரி மட்டும் முடிச்சுட்டு ஐடிக்குள்ள வரணும் நினைப்போம். அதே மாதிரி காலேஜ் டிகிரி நான் ஐடியில முடிச்சுட்டு ஐடிக்குள்ள வரணும் நினைப்போம். ஒரு சில பேர் இப்பதான் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் படிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு சர்டிபிகேஷன்லாம் வாங்கிட்டு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு கூட வேலை கிடைக்கலன்ற மாதிரி நிறைய விதமான பீப்புள் இருப்போம். இந்த மாதிரி நம்ம சைட்ல எப்படி நிறைய விதமா இருக்குமோ அதே மாதிரிதான் கம்பெனி சைட்ல ஹையரிங் ப்ராசஸும் ஒரு கம்பெனி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லா கம்பெனி கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேஷன் முடிச்சு அதுக்கான ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காக தான் எடுப்போம் அப்படின்னு இல்லை. ஒரு கம்பெனியோட ஹையரிங் ப்ராசஸ்லயும் ஒரு டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் பீப்புளை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல நீங்க பிளேஸ் ஆகணும் அப்படின்னாவே ஒரு கம்பெனியோட ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த 80,000 ஓப்பனிங்ல நீங்க பிளேஸ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கணும். திஸ் இஸ் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர். ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது ஒரு அதிகமாக ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு ஜாப் ஓப்பனிங்கில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ நீங்கள் டேட்டா ஓரியன்டான ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா Digi TMG உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துட்டு இருக்கும். பிகாஸ் இவங்க டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நியர்லி 8 months to 12 months ஆஃப் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சொல்லித்தர சிலபஸஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேஷனுமே எல்லாமே கொலாபரேட்டட் வித் சன்னி யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ்ல இருந்துட்டு இருக்கு கைஸ். எல்லாமே இவங்க எந்த அளவுக்கு டீச் பண்ணுவாங்கன்னா உங்களை 6 ரியல் டைம் ப்ராஜெக்ட், அதில் 2 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான ப்ராஜெக்டே பண்ண வைக்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலில் ஜேர்னல் கூட அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பேசிக் கான்செப்ட்லேருந்து அட்வான்ஸ் வரை எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. லைக் பைத்தான், சீக்வல், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்ஸுமே கவர் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட நீங்கள் அட்டண்டன்ஸ் கரெக்டாகவும் ப்ளஸ் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இவங்களே உங்களுக்கு கண்டிஷனாக 6.9 LPA வரையும் ஆஃபருக்கு பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட கிரைட்டீரியாவை மீட் பண்ணால் மட்டுமே போதும். ப்ளஸ் இவங்களோட ட்ரைனிங் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 டைப் ஆஃப் ட்ரைனர், லைக் பிரைமரி ட்ரைனர், செகண்டரி ட்ரைனர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தர கோச்சிங் சைடில் ரொம்பவுமே குவாலிட்டியாக பார்த்துக்கிறாங்க. நம்மளுமே கூட அவங்களோட ஆஃபீஸ் விசிட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்துமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஏ ரிலேட்டடாக கோர்ஸ் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா Digi TMG செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் லைக் ஸ்டார்ட் அப் இருக்கும், MNC இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேஸ், சர்வீஸ் பேஸ் நம்ம நிறைய பிரிஞ்சு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பேஸ், சர்வீஸ் பேஸ் இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுப்பாங்க இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அதனால யாரை எடுக்க போகிறோம், அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் 2 பேர் ஒரு 3 ஓப்பனிங் இந்த மாதிரி தான் வரும்.
எந்த மாதிரி பீப்புள் என்ன மாதிரி ஸ்கில் செட் வச்சிருக்க ஆளுங்களை ஹையர் பண்ண போறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மாதிரி ஹையர் பண்ணுவாங்க. இல்ல பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் லைக் இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே கூட ஒரு சில ஃப்ரெஷர் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஒரு ரோல் ஆள் தேவைன்னு போவாங்க. பட் இந்த மாதிரி பிக் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா போறதை தாண்டி ஜென்ரிக்கா ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ணிப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ஒரு சர்வீஸ் கம்பெனி டிசிஎஸ், அசன்சர், விப்ரோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும். அத்தனை ப்ராஜெக்ட்டுக்கும் டெப்தா இந்த மாதிரி ஸ்கில் ஆகலாம் வேணும் பார்த்துருக்காம பல்கா, அதாவது ஜென்ரலா கம்ப்ளீட்லி ஃப்ரெஷர்ஸ் ஒரு பேர்ல ஹையர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ல ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த 80,000 ஓப்பனிங்மே கூட பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த ரோல்ல முடிச்சவங்க எல்லாம் போடாம ஜென்ரலா ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரிக்கா பார்த்தா ஹையர் பண்ணிக்கிட்டு அவங்க ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ரெடி ஆகிக்கணும். அதை தாண்டிட்டு நான் இந்த மாதிரி கோர்ஸை முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க ஆப்டிடியூட்ல இல்லைனா கூட ஸ்ட்ரகிள் ஆக சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு நான் பின்னாடி வர நீங்க என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் எதனால ஜென்ரிக்கா இந்த மாதிரி ஹையர் பண்றாங்க, அதாவது ஸ்கில் பேஸ்ட் இல்லாம ஜென்ரலா எதனால ஹையர் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில இப்போ டிசிஎஸ் 40,000 பேர் ஹையர் பண்றாங்க. 40,000 பேர் எடுத்து எந்த ப்ராஜெக்ட்ல எங்க போடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்கள்ட்ட 100கணக்கான ப்ராஜெக்ட் இருக்கும், ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல எங்கேயோ ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெஷரா ஜென்ரலா டேலண்ட் இருக்க பீப்புள் மட்டும் இப்போ ஒரு 1000 பேர் ஹையர் பண்றாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலா அந்தந்த ரோலுக்கு இந்த பர்சன் எடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ரோலுக்கு தான் போட போறோம் அப்படின்னு எடுக்காம ஒரு 1000 பேர் எடுத்து அதுல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்கள இப்போ டெவலப்மெண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, டெவலப்மெண்ட் நல்லா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ டிசிஎஸ் இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ணிட்டாலும் அவங்களோட கிளைண்ட் ப்ராஜெக்ட், ஏன்னா இது எல்லாமே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, கம்ப்ளீட்லி கிளைண்ட் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஜோஹோ மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அவங்களோட ஓன் ப்ராடக்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசன்சர் மாதிரியான கம்பெனில அவங்களோட கிளைண்டோட ப்ராஜெக்ட் எடுத்து பண்றப்போ நிறைய இடத்துல கிளைண்டோட இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ உங்களை ரெடி பண்ணி கிளைண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க. கிளைண்ட் உங்களை ஓகே சொன்னதான் உங்களை அந்த ப்ராஜெக்ட்ல ஆன்போர்ட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல. ஸோ அதனால கிளைண்ட் இன்டர்வியூல இருக்குன்னா அதுக்கு தகுந்தாப்புல என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதுக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் ஜென்ரலா யாரெல்லாம் டேலண்டடா இருக்காங்களோ அந்த பீப்புளை ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பண்ணுவாங்க. அந்த டேலண்டா இருக்க பீப்புள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பீப்புளை எடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்எல், விப்ரோ எடுத்துட்டீங்கன்னாவே இப்போ டிசிஎஸ் பாத்தீங்கன்னா ILP இனிஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள போட்டு இந்த மாதிரி ஸ்கில் அவங்களுக்கு என்ன வருங்கிறத பார்த்து ட்ரைனிங் கொடுத்து தென் கிளைண்ட் இன்டர்வியூ வச்சு மூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி விப்ரோ பார்த்தீங்கன்னா PRP ப்ராஜெக்ட் ரெடினஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா அந்த ப்ரோக்ராம்ல ஃப்ரெஷர்ஸ் எவ்வளோ பல்கா ஹையர் பண்றவங்க போட்டு அவங்க ட்ரெயின் பண்ணி அதுக்கு ப்ராஜெக்ட்ல போடுவாங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் குளோபல் எஜுகேஷன் சென்டர்னு ஒரு சென்டர் மைசூர்ல வச்சிருக்காங்க. அந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ் பல்கா ஹையர் பண்றாங்க, இல்லை ஆன் கேம்பஸ்ல ஹையர் பண்ணாலும் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இன்ஃபோஸ்ல இருந்தா கூட இந்த எஜுகேஷன் சென்டர்ல போயிட்டு மைசூர்ல போய் ஒரு மாசம் 2 மாசம் அந்த மாதிரி இருந்து அந்த ப்ராஜெக்ட் தகுந்த அப்படி அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தருமோ அதுபடி ட்ரெயின் பண்ணி வந்திருப்பாங்க. அதே மாதிரி HCLம் அவங்களோட ப்ராஜெக்ட் தகுந்த ஒரு விஷயத்தை ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிலாம் பல்கா பீப்புளை எடுத்துட்டு தென் அவங்க ட்ரெயின் பண்ணி எதுக்கு செட் ஆகுமோ அந்த ப்ராஜெக்ட் கிளைண்ட் ரவுண்ட்ல மூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரும் நடக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் விஷயம், சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி அவங்க ஹையரிங் வேலிங் பார்த்தீங்கன்னா பல்கா ஆளுங்களை எடுத்துட்டு அதுக்குள்ள என்ன அவங்க டேலண்ட் இருக்கோ ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஹையரிங் ப்ராசஸ் டிஃபரெண்டா இருக்கும். நார்மல் ஸ்டார்ட் அப்னா டைரக்டா உங்க ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் எடுக்கிறாங்கன்னா ஜாவா சம்பந்தப்பட்ட எல்லா கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு டிஃபிகல்ட்டா இது கொடுக்க முடியுமோ கொடுத்து நல்லா வந்து எடுத்து டைரக்டா அந்த ப்ராஜெக்ட் போடுறாங்க. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ் என்னென்ன மாதிரி ஹையரிங் ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க, பேசிக்கா இந்த ஒரு 3 கேட்டகரியில வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பா இந்த எல்லா கம்பெனி இப்போ 40,000 80,000 பேர் ஹையர் பண்றாங்கன்னா கண்டிப்பா இண்டிவிஜுவலா பார்க்காம இந்த ஒரு வேலை தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ, தேர்ட் HR, இந்த 3 வகை மூலியமா தான் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல குவான்டிட்டேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்க போறதுக்கு உங்க டேலண்ட்டை அவங்க எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டா ஆப்டிடியூட் வச்சு தான் ஃபில்டர் பண்ணி நீங்க எவ்வளவு தூரம் ஸ்கில்டா இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் திங் ஆப்டிடியூட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பாருங்க. அதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்தியா பிரேக், Prep&Sta, Geeks for Geeks இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை செக் பண்ணி பாருங்க. இதுல நீங்க இந்த மாதிரியான ஆப்டிடியூட் டெஸ்ட்டை கிளியர் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக்கா அந்த கம்பெனில என்ன மாதிரியான ஆப்டிடியூட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கன்னு கொஸ்டின்லாம் கூட அதுல நிறைய இருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த 3 வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து ஆப்டிடியூட் ட்ரை பண்ணுங்க. இல்லை அப்புறம் நான் ஆப்டிடியூடே வெளியே படிச்சல எனக்கு அது வருமா வரலன்னு தெரியல, டேரக்டா போயிட்டு ஆப்டிடியூட் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் வச்சு பாருங்க. டெய்லி கொஞ்சம் கொஸ்டின்ஸை நீங்க பார்க்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு ஓ இவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆயிடும். ஸோ டேரக்டா நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் ஆப்டிடியூட் படிக்கலனாலுமே கூட இந்த மாதிரி வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து சும்மா பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் என்ன மாதிரி தான் கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைட்டா ப்ரிப்பேர் பண்ண பெஸ்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கண்டிப்பா நீங்க ஆப்டிடியூட்ல பெஸ்டா இருக்கணும். அடுத்தது டெக்னிக்கல் வைஸா பாக்குறப்ப ஒன்னு ரிட்டன் டெஸ்டா வைப்பாங்க, இல்லைன்னா கூப்பிட்டு
டேரக்டா 1-to-1 இன்டர்வியூவா கூட இருப்பாங்க. இல்லனா பல்கா ஜெனரிக்கா இன்டர்வியூ எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க டெக்னிக்கலி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சோ டெக்னிக்கல் வைஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது DSA பிளஸ் அதே மாதிரி டேட்டா பேஸ் சைடுல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி டெக்னிக்கல் சைடுல உங்களுக்கு வேலிடேட் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்தபடியா ஃபைனலி HR ரவுண்ட் இருக்கும். அங்க நீங்க இந்த கம்பெனி செட் ஆவீங்களா, உங்களோட கம்யூனிகேஷன் பேசிக் இன்னும் கொஞ்சம் எப்படி இருக்கு, ஸோ உங்களோட பட்ஜெட் வைஸ்லயும் சரி, இந்த கம்பெனி நீங்க கல்ச்சர் வைஸ்ல ஃபிட் ஆவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் செக் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி பல்கா ஹையர் பண்றப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 4 கம்பெனி ஒரு கம்பெனி எப்படி உங்களை ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போய் ட்ரெயின் பண்றது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு உள்ள ஹையர் பண்றதுக்கே வேஸ் வச்சிருப்பாங்க. எல்லாருமே பேசிக்கா ஆன் கேம்பஸ் காலேஜ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஹையர் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ஆஃப் கேம்பஸ் வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு வே வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ TCS எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா TCS என்கியூடி டெஸ்ட் மூலமா பாத்தீங்கன்னா உள்ள ஃப்ரெஷர்ஸை புல் பண்ணுவாங்க. அதே மாதிரி விப்ரோ பாத்தீங்கன்னா எலைட் நேஷனல் டேலண்ட் ஹப், அதாவது NTH, ஸோ இது மூலியமா பாத்தீங்கன்னா பீப்புளை உள்ள எடுக்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸை ஹையர் பண்றதுக்கான இதை ஃபாலோ பண்றாங்க. Infosys பாத்தீங்கன்னா Infosys சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நிறைய ஹையர் பண்றாங்க. Infosys அதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கோர்சஸ் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ஆஃபர் பண்றாங்க Infosys ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிற விஷயத்துல. ஸோ அப்போ நீங்க Infosys எல்லாம் ரொம்ப டார்கெட் பண்றப்போ நீங்க அதோட கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்ல கம்ப்ளீட் பண்ணி நல்ல ஒரு ரேங்க் வச்சிருக்கீங்கன்னா சான்சஸ் அதிகமா இருக்கும் உங்களை ஹையர் பண்ண Infosysல. அதே மாதிரி HCL பாத்தீங்கன்னா HCL ஃபர்ஸ்ட் கரியர் ப்ரோக்ராம்னு சொல்லி இந்த ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஹையர் பண்றாங்க. ஸோ ஹையர் பண்றதுக்கும் ஒரு கம்பெனி ஒரு டே ஒரு ப்ரோக்ராம் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு மாதிரியான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹையர் பண்ணதுக்கு அப்புறமேலுமே கூட ஒரு கம்பெனி ஒரு மாதிரி ப்ரொசீஜர்ல நமக்கு ட்ரைனிங் கொடுத்து ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஹையரிங் ப்ராசஸ் இந்த மாதிரி ஒரு வேலை தான் கைஸ் நடக்கும். என்னதான் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் ஒருத்தரும் இப்போ TCS HCL ஒருத்தரும் ஒரு பேர் வச்சு ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஒரு டெஸ்ட் வச்சு நம்மள ஹையர் பண்ணாலுமே பேசிக்கா காமனா இந்த ஒரு 5 விஷயத்தை நம்ம கிட்ட இருக்கா ஸ்ட்ராங்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கீ ஏரியா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா பார்ப்பாங்க. அதாவது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் DSA அந்த டேட்டாபேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, ஃபவுண்டேஷன் வைஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்ப்பாங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நாலேஜ், உங்களுக்கு எந்த அளவுக்கு கோட பத்தின பிராக்டிகல் நாலேஜ் இருக்கு, எந்த அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணிக்கிற மாதிரியான உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜை பார்ப்பாங்க. லைக் ஏதாச்சும் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்களா, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு ஹேக்கத்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, இந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிக்கலா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மாதிரியான விஷயத்தை மேபி செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த தேர்டா பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க. ஸோ லீட் கோட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கோடிங் ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரியான சைட்ல உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை பார்ப்பாங்க. அடுத்தது லேர்னிங் ஆட்டிடியூட் ஃபோர்த்தா. ஸோ எந்த அளவுக்கு நீங்க லேர்ன் பண்ண ரெடி ஆகிங்க. ஏன்னா உள்ள ஜென்ரிக்கா ஹையர் பண்றப்ப உள்ள உங்களை வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எந்த ரோல்னாலும் போடுவாங்க. டெவலப்மெண்ட், டெஸ்டிங், ஏன் இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ சைடில் போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே கூட ஒரு சில டைம்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ரோலுக்கு போனாலும் எந்த ரோல் போனாலும் உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கான ஆட்டிடியூட் இருக்கு. உங்களால் டக்குன்னு லேர்ன் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஸ்கூல் மாதிரி ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா அட்டென்ஷன் கொடுத்தா சொல்லி தர மாட்டாங்க. பல்கா நாமளே செல்ஃப் லைன் எடுக்கணும் அப்படின்னு பட்சத்தில் உங்களால் அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த மாதிரி லேர்னிங் சைட்லயும் உங்களுக்கு லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபைனலா டீம் பிளேயர், டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கான விஷயங்கள் இருக்கா, டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி. ஏன்னா ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் போறப்ப நம்ம ஜூனியரா போறப்ப கண்டிப்பா டீமோட சேர்ந்து தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் நான் இண்டிவிஜுவலோட கான்ட்ரிபியூட்டரா தனியா ஒர்க் பண்ண போறேன்னா சம்திங் டிஃபரெண்டா இருக்கும். டீமோட ஒர்க் பண்ணாங்க இந்த மெயினா 5 விஷயம் வைப்பாங்க. ஸோ நீங்க எந்த எக்ஸாம் வந்து 5 விஷயம் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த 3 வகையா வே வைப்பாங்க. அந்த 5 விஷயங்கள் சாலிட் ஃபவுண்டேஷன் பேசிக், practical knowledge, problem solving ability, learning attitude and then team player. இந்த 5 விஷயங்களையும் உங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த 3 வேல ஹையர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ரவுண்ட், HR ரவுண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹையர் பண்ணுவாங்க. அல்லாம ஒரு கம்பெனி ஒரு மாதிரியான ஹையரிங் என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. TCS NQT HCL ஒன்று வச்சிருக்காங்க. நான் அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே தான் கைஸ் ஒரு அப்டேட், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த ஹையரிங் இருக்க போகுது, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னென்ன வேலை இருக்க போகுதுன்னு. ஸோ இதில் TCS மட்டும் ஸ்பெசிஃபிக்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் ஒரு வீடியோ போட்டுருக்கோம், செக் பண்ணி பாருங்க. அதை தாண்டி மீதி இருக்க 3 கம்பெனி Infosys, HCL, விப்ரோலாம் ஹையரிங் பண்ணுறாங்க. அதை பற்றின ஹையரிங்கோட ப்ராசஸ் டெப்த்தை எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்கன்னாலுமே அந்த கம்பெனி நேமை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. HCLனா HCL, விப்ரோனா விப்ரோ, எதை பற்றின உங்களுக்கு வீடியோ டெப்த்தாக வேணுமோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எந்த வரை பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் நவீன் சைனிங்.